வணக்கம் மக்களே. இன்று நாம் நடராஜர் திருவுருவம் பற்றி காண்போம். எல்லாம் வல்ல இறைவன் தனக்கென உருவம், ஒரு பெயரும் உடையவன் அல்லன், ஊருக்கு ஒரு பெயர். அப்படி என்று நாடு முழுவதும் 7200 கோயில்கள், குறிப்பாக 1008 கோயில்கள், பெருமாள் கோயில்கள், 108 வைணவ தலங்கள், அங்கனம் சிவபெருமான் உயிர்களின் பொருட்டு கொண்டருளிய திருவுருவங்கள் பலவற்றுள் நடராஜ வடிவம் மிகவும் சிறந்து திகழ்வதொன்று. பழமையும் பெருமையும் வாய்ந்தது. தமிழ்நாட்டில் நடராஜ திருவுருவம் இடம்பெறாத கோயில்கள் எதுவும் இல்லை. சிறப்புற வைத்து வழிபடப்பட்டு வருகின்றது. நடராஜ பெருமானிடத்து அப்பெருமான் திருவுருவச் சிறப்பிலும் சைவ தமிழ் சான்றோர்கள் எல்லோருமே மிகவும் ஈடுபட்டு இன்புறுகின்றனர். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், ராமலிங்க அடிகளார் மற்றும் பலர் சான்றோர்கள் அனைவரும் நடராஜ பெருமானிடத்தில் பெரிதும் ஈடுபட்டு மிகவும் சந்தோஷமாக நூல்களை இயற்றியுள்ளனர். சிலப்பதிகாரமும் கலித்தொகை போன்ற பழம்பெரும் சங்ககால நூலிலும் நடராஜ பெருமானை பற்றி புகழுரைகள் காணப்படுகின்றன. தத்துவ நுட்பங்கள். நடராஜரின் வடிவத்தில் திருமுக மண்டலம், பனித்த சடை, தரித்த கங்கை, இளம்பிறை, குனித்த புருவம், நெற்றிக்கண், கொவ்வை செவ்வாய், குமின்சிரிப்பு, நீலகண்டம், பால் வெந்நீர், ஒரு கையில் உடுக்கை, ஒரு கையில் நெருப்பு ஒன்று, அமைத்த கரம், மற்றொன்று வீசிய கரம், புலித்தோல், ஆடை, பாம்பு அணிகள், எடுத்த திருவடி, ஊன்றிய திருவடி ஆகியவற்றை பலவற்றை கொண்டு அழகுற மிளிர்கின்றது. சைவ சித்தாந்தம் நடராஜ வடிவம் பற்றி பல தத்துவ நுட்பங்களை குறித்து கூறுகின்றது. சாஸ்திரங்கள் 14 நூல். திருவதிகை வனவாசகம் கடந்தார் என்பவர் ஏற்றதியமாக உண்மை விளக்கம் மிகவும் அழகுற கூறுகிறது. இறைவனின் உடுக்கையால் ஆக்கல், காத்தல், ஏந்திய நெருப்பினால் அழித்தல், பூன்றிய திருவடியால் மறைத்தல், எடுத்த திருவடியால் அருளல், முக்தி, அனுக்கிரகம் ஆகிய 5 தொழில் நடைபெற்றுகின்றன. இறைவன் தன் துடியை கொட்டுவதனால் ஆன்மாக்களின் மாயையினை உதறுகின்றான். ஏந்திய நெருப்பினார் கண்மமலத்தினை சுடுகின்றான். கண்மமலம் ஆணவம், கண்மம், மாயை, அவற்றில் கண்மமலம் சுடுகின்றான். ஊன்றிய திருவடியால் ஆணவ மலத்தினை அழுத்தி தொய்விக்கின்றான். தூக்கிய திருவடியால் உயிர்களை பிறவி கடலின்றி எடுக்கின்றான். வள்ளுவரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இரடி சேராதார் என்று கூறுகிறார். வள்ளுவரும் திருக்குறளில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இரடி சேராதார் என்று கூறுகிறார். இத்தகைய திரு நடனத்தைக் கண்டு விரும்பி தொழுவுகளுக்கு பிறவி துயர் இல்லாமல் நீங்கும். இனி சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம். சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம். அது நடராஜ வடிவத்தில் பின்வருமாறு அமைந்து விளங்குகின்றது. துடியில் சி, வீசும் கரத்தில் வ, அபயகரத்தில் ய, ஏந்துகின்ற நெருப்பில் ந, அடிக்கு முயலகனின் ம. இவ் அமைப்பு போகாங்கம் எனப்படும். சிவாய நம. இறைவன் 5 தொழில் இயற்றுங்கால் அவன் திருமேனி 5 எழுத்தினாலேயே அமைகின்றது. இறைவன் மந்திர சொருபி ஆதலின் அவன் திருவுருவம் திரு 5 எழுத்து மந்திரத்தினால் அமைகிறது. நம சிவாய. திருவடியில் ந, வயிற்றில் ம, தோளில் சி, முகத்தில் வா, திருமுடியில் யா, திருமுடியில் ய. இவ் அமைப்பு தூல பஞ்சாட்சரம், இலாயங்கம் என்றும் கூறப்படுகிறது. நம சிவாய. சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபயம் ஒரு நாளும் இல்லை. சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும். மற்றல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும் என்று அவையார் கூறுகிறார். விதியை மதியால் வெல்லாம் என்று கூறுவது பழமொழி. சிவ சிவ என்றிட தீவினை மாளும் என்கிறது திருமொழியின் திருமந்திரம். நாம் சிவாய நம என்று கூறி நடராஜ பெருமனை வணங்கி மகாபேறு பெறுவோம். 16 செல்வங்களையும் பெறுவோம்.